தேவதூதர்கள், தேவசேனைகள். ஆதியாகமம் 28:17. இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல். அந்த பரிசுத்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். இது வேத வசனம். நாங்கள் குடியிருக்கும் வீடு இருக்கும் இடத்தின் பெயர் பெத்தேல் கார்டன். சங்கீதம் 34:7. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். ஒரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறந்து வர கண்டேன். இதெல்லாம் நான் படித்த வேத வசனங்கள். எல்லாருடைய ஜெபத்திலும் இருக்கிற தேவதூதர்கள் எங்கள் வீட்டை சுற்றி காவல்காரும் என்று ஜெபிக்கிறோமே, அந்த தேவதூதர்கள் எங்கள் வீட்டு மாடியில் இறங்குவதை கண்டோம். நம் சொப்பனத்திலும் வேதாகமத்திலும் நம் மனதிலும் நமது விசுவாசத்திலும் இருக்கிற தேவதூதர்கள் தேவ பிள்ளையான எனக்கு நேரில் காட்சி கொடுத்தார்கள். எல்லாருடைய பைபிள் வாசிப்பில் மட்டுமே இருக்கிற தூதர்கள், எல்லாருடைய விசுவாசத்தில் மட்டுமே இருக்கிற தூதர்களை நாங்கள் நேரில் கண்டோம். எத்தனை தலைமுறைகளாக எங்கள் குடும்பத்தை பாதுகாக்கிற தூதர்கள் பரிசுத்தமாக வாழ்ந்த எங்களுக்கு காட்சி கொடுத்தார்கள். எங்கள் குடும்பத்திலும் கடவுளுக்கு ஊழியம் செய்தவர்கள் அநேகம் பேர். வானங்கள் திறக்கப்பட நான் தேவ தரிசனங்களை கண்டேன் என்று எழுதியிருக்கிறபடியே அந்த பெரிய தரிசனம் 3 முறை எங்கள் கண்களுக்கு வெளிப்பட்டது. நானும் என் மகளும் என் பேத்தியும் இந்த தரிசனத்தை கண்டோம். 3 பேரும் எங்கள் வீட்டு மாடியில் பாய் போட்டு படுத்திருந்தோம். திடீர்னு என் மகள், அம்மா இது என்னம்மா அப்படின்னு கேட்டுச்சு. வானத்தில் நம் கண்ணால் பார்க்கும் தூரத்தில் பெரிதாக ஒரு உருவம் பறந்து வர பார்த்தாள். அந்த உருவம் மாடியில் வந்து இறங்கியது. நான் பதறி எழுந்து பார்க்கையில் 6 அடி அல்லது 7 அடி இருக்கும். அந்த உயரமான ஒரு ஏஞ்சல் நின்றது. ஆஷ் கலர் ரெக்கைகள் இருந்தது. அவைகள் நிற்கும்போது தங்கள் செட்டைகளை தளர விட்டிருந்தன என்று எசேக்கியேல் 1:24 எழுதப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இருந்தது. அப்போது இரவு 7 மணி இருக்கும். ஏஞ்சல் நிற்கும்போது வெளிச்சமாக இருந்தது. நாங்கள் பயந்து இயேசுவே ரட்சியும் என்று கத்தினோம். உடனே அந்த ஏஞ்சல் மெதுவாக நகர்ந்து சென்று மறைந்து போனது. அது போனதும் அந்த இடம் இருட்டாக ஆனது. மனதிலும் பயமில்லாமல் எங்களுக்கு சந்தோஷமாக தான் இருந்தது. ஏசாயா 60:8 மேகத்தைப் போலவும் தங்கள் பலகனி துவாரங்களுக்கு தீவிரிக்கிற புறாக்களைப் போலவும் பறந்து வருகிறார்கள் என்று பைபிளில் படித்திருக்கிறேன். உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்போது புறப்பட்டு வந்தேன். நீ மிகவும் பிரியமானவள். நீ வேண்டிக்கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நான் அதை அறிவிக்கத்தான் வந்தேன். இது தேவதூதர்கள் அறிவித்த வார்த்தைகள். உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. உன் வார்த்தைகள் நிமித்தம் நான் வந்தேன். சொல்லப்பட்ட பகல்களின் தரிசனம் சத்தியமாயிருக்கிறது. ஆதலால் இந்த தரிசனத்தை மறைத்து வை, அதற்கு இன்னும் அநேக நாள் செல்லும் என்று வேதத்தில் தானியேல் 8:26 சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால்தான் நிறைய நாட்கள் நாங்கள் காத்திருந்து இப்போது சொல்ல வந்திருக்கிறேன். தேவதூதர்கள் எங்களிடம் என்ன சொல்ல வந்தார்கள்? எங்களது ஜெபத்திற்கு பதில் கொண்டு வந்தார்களா? என் மனதில் உள்ள பல கேள்விகளுக்கு பதில் சொல்ல வந்தார்களா? உடைந்து போன என் உள்ளத்தை ஆறுதல் படுத்த வந்தார்களா? எனக்கு ஏன் இந்த மகா தரிசனம்? உனக்கு நாங்கள் இருக்கிறோம் என்று நம்பிக்கை அளிக்க வந்தார்களா? எங்கள் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டு வந்தார்களா? இதை உலகத்திற்கு எப்படி நம்பும்படியாக நான் அறிவிப்பேன்? அதற்கும் கர்த்தர்தான் வழி செய்யணும். இது எங்களால் உண்டானதல்ல, கர்த்தரால் நடக்கிற காரியம். எசேக்கியேல் 3:27. நான் உன்னோடே பேசும்போது உன் வாயை திறப்பேன். அப்பொழுது கர்த்தராகிய ஆண்டவர் இன்னின்னதை உரைத்தார் என்று அவர்களோடே சொல்வாய் என்று வேதம் சொல்லுகிறது. கேட்கிறவன் கேட்கட்டும், கேளாதவன் கேளாதிருக்கட்டும். ஆண்டவருடைய வருகை சமீபத்தில் இருக்கிறது. அதனால்தான் எல்லாருக்கும் தரிசனம் கிடைக்கிறது. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது என்றார். அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிற தேவன் பொய் சொல்வதற்கு அவர் மனிதன் அல்ல. அவர் தேவாதி தேவன், உண்மையுள்ள தெய்வம். மெய்யாகவே நம் தேவன்
எல்லாரையும் நியாயம் தீர்க்க வந்துவிட்டார். உங்கள் பிள்ளைகளாகிய எங்களை ஆசீர்வதித்து பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும். அல்லேலூயா. ஆமேன்.